வல்ல சூரரான பீமார்ஜுனருக்கு இணையான யுயுதானன் விராடனன் துருபத மகாரதனும் திருஷ்டகேது சேகிதானன் வீரியமிக்க காசிராஜனும் புருஜித் குந்தி போஜனும் மனிதருள் மேலான சைப்யனும். ஹரியோம். துரியோதனன் பாண்டவர் படையில் இருக்கின்ற மற்ற வீரர்களையும் சுட்டிக்காட்டி பேசுகிறான். இந்த யுத்த களத்தில் பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ஷோனிகளும் கௌரவர்கள் பக்கம் 11 அக்ஷோனிகளுமாக மொத்தம் 18 அக்ஷோனிகள் இந்த யுத்த களத்தில் கலந்து கொண்டார்கள். 18 அக்ஷோனிகளில் உள்ள படை வீரர்கள் மொத்தமாக 39,36,600 படை வீரர்கள். ஒவ்வொரு அக்ஷோனியிலும் 4 படைகள் இருக்கும். தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று. இங்கே ஒவ்வொரு அக்ஷோனியிலும் உள்ள தேர்ப்படை 21,700, யானைப்படை 21,700, குதிரைப்படை 65,600, காலாட்படை 1,09,350 என்று ஒரு அக்ஷோனியில் 2,18,700 படை வீரர்கள். மொத்தமாக 18 அக்ஷோனியில் 39,36,600 படை வீரர்கள். தோராயமாக 40 லட்சம் படை வீரர்கள் இந்த யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சமையல்காரர்கள், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். மகாபாரதம் ஒரு மகா யுத்தம் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் அர்ஜுனன் தன் படையில் உள்ளவர்களை கூற ஆரம்பிக்கின்றான். அடுத்த பாடலில் பார்க்கலாம். ஹரியோம்.